தமிழ்நாட்டில் ரெண்டு விதமான மடம் இருக்கு. ஒன்று தமிழை முதன்மைப்படுத்துகின்ற ஆதீனங்கள், சைவ மடங்கள். இன்னொன்று தமிழை நிராகரித்து விட்டு சமஸ்கிருதத்தை மட்டுமே முதன்மைப்படுத்துகின்ற சங்கர மடம். அது காஞ்சி சங்கர மடம். அது ஆந்திராவினுடைய மடத்தினுடைய கிளை மடமாக இருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியாரோட மடம். அவர்கள் தமிழை வழிபாட்டு மொழியாக ஏற்றுக்கிறது இல்லை. தமிழ் மொழியில படைக்கப்பட்ட இலக்கியங்களாக இருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதிலே நிராகரித்தவர்கள். அதனால் தமிழை அவங்க நீச பாஷை என்று சொல்வார்கள். நீச பாஷை, தீண்டத்தகாத ஒரு பாஷையாக அவர்கள் மொழியாக அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. இது நம்மெல்லாம் சொல்லல, அது அவங்களே எழுதின ஒரு விஷயம் தான். சென்னையில் நடைபெற்ற தமிழ் சமஸ்கிருதம் அகராதி வெளியீட்டு விழா தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கும் போது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். அப்போது காஞ்சி இளைய மடாதிபதி விஜயேந்திரர் அமர்ந்தே இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் விழா நிறைவடைந்ததும் தேசிய கீதம் இசைக்கும் போது விஜயேந்திரர் எழுந்து நின்று மரியாதை செய்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்காத விஜயேந்திரர் தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்திய நிகழ்வு வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளாகி உள்ளது. அப்படிப்பட்ட காஞ்சி சங்கர மடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் போனதில்லை. அதாவது என்னன்னா, அரசியல் கட்சியாக போனதில்லை. அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்தில் பிச்சை எடுக்கிறதுக்காக போவாங்க, ஆசீர்வாதம் வாங்குறதுக்குன்னு போவாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலும் போவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அவர்களை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்தை எடுக்கிறோம், தமிழ் தேசியத்தை தான் முதன்மைப்படுத்துகிறோம், ஈழத்தை வாங்குகிறோம், தமிழ் கொடியை நாட்டுகிறோம், தமிழ் கடவுளை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் எதுக்கு காஞ்சி சங்கர மடத்துக்கு போய் பூஜை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியல. ஒரு பிராமண கடப்பாறையை தூக்குவதா வாக்குறுதி கொடுத்த உடனே தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக சங்கராச்சாரியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அங்க காலில் விழுந்தாரா கையில விழுந்தாரா நம்மளுக்கு தெரியாது. மாட்டுக்கு பூஜை பண்ணியிருக்கிறாரு, மாட்டுக்கு புல்லெல்லாம் கொடுத்து புலகாங்கிதை அடைஞ்சிருக்கிறாரு. இப்படி ஒரு பக்தி பரவசத்தோட, சமஸ்கிருத பக்தி பரவசத்தோட வந்திருக்கக்கூடிய சீமானுக்கு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணலாம். என்ன மாதிரினா, அவருக்கு திராவிட கருத்தியலை, தமிழர் கருத்தியலை, தமிழர் அரசியலை சிதைப்பதற்கு பிராமண கடப்பாறையை தூக்கியிருக்கிறாரு. அதனால அவருக்கு அதுக்கு அந்த கஷ்டம் வந்துட வேணாம். அவருக்கு அவங்க மொழியில், அதாவது பிராமணர்களுடைய அல்லது அவர் சொல்லக்கூடிய பார்ப்பன அந்த வழிமுறையில கொடுப்போமே, என்ன கொடுக்கலான்னு யோசிச்சு பார்த்தோம். அதுல அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும்னா அது கோமியத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கல்லு குடிக்கிற ஆள் தான். ஆனா இப்ப சங்கர மடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு கோமியம் தான் பிடிச்ச பானமா இருக்கும். அதனால நண்பர்கள், தோழர்கள், வர்ற ஏப்ரல் 17ஆம் தேதி சீமானுக்கு நீங்க எல்லாரும் ஒரு கோமிய பாட்டிலை வாங்கி அனுப்புனீங்கன்னா, திரள்நிதியோட கோமிய பாட்டிலும் போட்டோம். தேர்தல் கமிஷன் அதில் கணக்கில் எடுத்துக்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நன்கொடை கணக்கில் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கோமியத்தை அனுப்புனீங்கன்னா அவர் கோமியத்தை குடிச்சிட்டு சங்கர மடத்தில் பண்ண பூஜையோட கோமாதா பூஜையை நடத்திட்டு அப்படியே அவர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்வார். நம்மளும் அவரை சிறப்பாக வரவேற்று என்ன பதில் கொடுக்கணுமோ கொடுப்போம். ஆகவே 17ஆம் தேதி நண்பர்கள், தோழர்கள், வாய்ப்புள்ளவர்கள் எங்கிருந்தாலும் திரு சீமானுக்கு கோமியம் பாட்டில் அனுப்பி வச்சு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.